ஆண்டவரே, நான் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தைகளை பிலீவ் பண்ற ஒவ்வொருவர் மேலும் இந்த அற்புதங்கள் நடக்கட்டும். சகலமும் அற்புதங்களாக எங்களுக்கு மாறட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, உங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அண்டு அருமையாக ஜனங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்வார், நீங்கள் அவங்கள பரிசுத்தப்படுத்திக்கோங்க, ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அற்புதம் செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அற்புதமாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். வேதம் சொல்லும் யோவான் 4:48, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஜீசஸ்க்கு நல்ல ஒரு செக்ஷன் தெரியுது. என்ன காரியங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தின் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக துடிப்பாங்க. ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, அது பலவீனமாக இருந்தாலும் சரி, அந்த பலவீனம் சுகமாகணும், நம்முடைய வியாதிகள் சுகமாகணும், நம்முடைய போராட்டங்களில் ஒரு அற்புதங்கள் நடக்கணும், குறைவுகளில் அற்புதங்கள் நடக்கணும். அதனால தான் இயேசு இந்த இடத்துல சொல்லும்போது, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தருடைய இருதயத்தை ஒரே ஒரு கான்செப்டில் புரிஞ்சுக்கணும். அவர் அற்புதங்களை செய்ய துடிக்கிறவர். அந்த அற்புதம் எதுக்கு செய்கிறார் அப்படின்னா, நீங்கள் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நல்ல கவனிங்க. முதல்ல பிசாசு என்ன நினைப்பான் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இல்லாதபடி நம்மளை அந்த செக்ஷனில் வச்சுக்கிறதுல அவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான். நம்ம விசுவாசிக்கணும், நீங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன், நீங்கள் அப்பான்னு சொல்கிற ஒரு தெய்வன், நீங்கள் வழிபடுற ஒரு தெய்வன், அவர் யார் அப்படின்னா, அவர் அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் ஆதி காலங்களிலிருந்து இந்த உலகத்தை உண்டாக்கினது முதற்கொண்டு அற்புதங்களை செய்கிறதுல அவர் அவ்வளவு பிரியப்படுகிறவர். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது, நான் பர்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். இப்போ நல்ல கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் கர்த்தருடைய இருதயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவர் சொல்வார், நான் பர்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறதுக்கு காரணம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்க பார்க்கணும். 2 சைடில் இது இருக்கும். ஒன்று, கர்த்தரை தெய்வம்னு சொல்ல முடியாத எகிப்து தேசத்தில் அற்புதங்கள் நடக்கும்போது அவங்க கர்த்தரை தெய்வம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், பட் ஆனால் அவங்கள் கர்த்தருடைய மகிமை தெரியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அற்புதங்களை செய்கிறவர். இந்த வேலையில் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, வியாதிகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், குறைவுகளாக இருக்கலாம், இந்த செய்தியை நம்ம கேட்டு முடித்து ஒரு 5 மினிட்ஸ் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதமான கிரியைகள் நடக்கும். அந்த அற்புதங்கள் நடக்கும். எனக்கு அந்த அற்புதங்கள் என் மேலே அந்த அற்புதங்கள் நடக்கும், என் குடும்பத்தில் அந்த அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரை இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறவராக நீங்கள் பார்க்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்லுவார், மிகுதியாய் நான் அற்புதங்கள் நடப்பிப்பேன். ஏன் இந்த மாதிரி அற்புதங்கள் நடப்பிக்கிறாரு? ஏன் இந்த மாதிரியான அற்புதங்களை ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் காண்பிக்கிறாரு? அவருக்கு ஒன்று தெரியணும். உபாகமம் 7:19 ஆண்டவருடைய இருதயம் அங்கே சொல்லப்படும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நீ நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. இந்த இதில் 2 கான்செப்ட் இருக்கும். ஒன்று, நீ கர்த்தரை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியணும். 2 விதமாக இந்த வசனத்தை 2 விதமாக ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைச்சுக்கோ. இதெல்லாம் நீ நினச்சிட்ட அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் இருந்த வியாதியை மாற்றி, போராட்டத்தை மாற்றி,
யுத்தத்தை மாத்தி, உங்களுக்கு விரோதமா எழும்பின பிசாசின் வல்லமைகள்ல இருந்து உங்களை காப்பாத்தி, எத்தனை மாந்திரிகங்களை, மைகளை, வேதனைகளை உண்டு பண்ணுகிற கிரியைகளை மனுஷங்க செஞ்சு அதுலலாம் உங்களை காப்பாத்தி, நடத்தி, பாதுகாத்து, இந்த நாள்ல இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கறதுக்கு ஒரு பலனை தந்திருக்கிறார் அப்படின்னா, அதை நீ நல்லா நினைச்சுக்கோ. நீ இந்த நாள், இந்த 2025 இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாலை வேளையில உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மளை பலப்படுத்தி இருக்கார். அவர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் நம்ம நடத்தி இருக்கிறார். இதை நீ நன்னா நினைச்சுக்கோ. அடுத்த கான்செப்ட்ல ஆண்டவர் வருவாரு, அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற ஜாதிகள் அவங்கள விட கர்த்தர் பெரியவர். இந்த பாருங்க, நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறாரா. நீ எதை பார்த்து பயப்படுற? மரணத்தை பார்த்து பயப்படுற. அவர் மரணத்தை விட வலியவர். பலவீனம் வந்துருமோன்னு பயப்படுற. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஒருவேளை நான் வெக்கப்பட்டுருவனோன்னு பயப்படுற. அவன் வெக்கப்பட விடாம அற்புதம் செய்து நடத்துகிறவர். இந்த குறைவுல நான் கஷ்டப்பட்டுருவனோன்னு பயப்படுற. அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். எந்த விஷயத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த நேரத்தில் அதை பிலீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் அது எனக்கு செய்கிறீர். நீர் பெரியவர். இவ்வளவு அற்புதம் எனக்கு செஞ்சீங்க. இவ்வளவு அடையாளங்களை எனக்கு நடப்பித்தீங்க. இவ்வளவு காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சீங்க. இவ்வளவு கிரியைகளை நடப்பித்தீங்க. அதெல்லாம் செஞ்ச ஆண்டவர், இது என்ன, இந்த காரியத்திலையும் எனக்கு நீங்க அற்புதங்கள் செய்வீங்க. ஆண்டவரே, நான் பயப்படலை. பயம் எனக்கு இருக்கிறது உண்மைதான். ஆண்டவரே, இதை ஒரு காரியத்தை குறித்து நான் கலங்கி இருக்கிறது உண்மைதான். இது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனால் நான் இந்த சூழ்நிலையில் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்னை எவ்வளவு அழகாக நடத்துனீங்க, அதை காட்டிலும் என்னை ஏளத்தனையாய் அற்புதங்களை செஞ்சு நடத்த நீ வல்லமை உள்ளவர். அதை காட்டிலும் ஏளத்தனையான மகிமையை வெளிப்படுத்த நீர் வல்லமை உள்ளவரோ. இந்த வேர்டை நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு செஞ்ச எல்லா நன்மைகளை விட, அற்புதங்களை விட, இனி நீங்க செய்ய போற நன்மைகளும் அற்புதங்களும் பலமாய் இருக்க போகுது. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட பலமான அற்புதங்களை செய்ய போறீங்க. நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். நல்ல கவனிங்க, இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆண்டவர் யாருக்கு வேணாலும் அற்புதங்களை செய்வார். ஆண்டவரை ஒரு ஸ்டாண்டர்டா எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு பிலீவ் பண்ண முடியல, ஓகே பரவாயில்ல, இதை செய்வார்னு நம்ம நம்பும் போதே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்க 2 ராஜாக்கள் 5:3 எடுத்து வாசிச்சு பார்த்தா, ஒரு நாகமான், சீரியாவில் உள்ள ஒரு குஷ்டரோகி நாகமான், அவன்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளை சொல்லுவா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்கள் தமஸ்கோவில் இருக்கிற எங்கள் தீர்க்கதரிசிக்கு போனால் அவர் உங்களை சுகமாக்கிடுவார் அப்படி சொல்லும்போது, நாகமான் எலிசாவை பார்த்து வருவார். நாகமான்கிட்ட போய் எலிசா சொல்லுவார், நீர் யோர்தானில் 7 தரம் மூழ்குனா சுகமாயிடணும். இப்போ நல்ல கவனிங்க, நம்மளுடைய ஃபெய்த் எப்படி இருக்குதுன்னா, இந்த நாகமான் என்ன சொல்கிறான், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் எலிசா என்ன செய்வான்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறான். அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று. இங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். இதுதான் நமக்குள்ள தாட்டு. இந்த நாகமான் என்ன நினைச்சிட்டான், அவனுடைய டிசீஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எலிசா வெளியே எலிசா அப்படியே ஜெபம் பண்ணி கையை வச்சு தொட்டு நான் அதுக்காக ப்ரே பண்ணி எனக்கு சுகத்தை கொண்டு வருவான்னு அப்படின்னு நினச்சி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணான். எலிசா சாதாரணமாக சொல்கிறாரு, நீ போய் யோர்தானில் 7 தரம் மூழ்கிப்பா, உனக்கு சுகம் கிடச்சிரும் அப்படின்னு. இப்போ நல்ல கவனிங்க, அற்புதங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம எந்த விதத்துலேயும் அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்ய முடியும், படிப்புலையா, வேலையிலையா, திருமண காரியத்திலையா, ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்ய முடியும், அவ்வளோதான். நீங்கள் இதை செய்வீங்கப்பா, இதை எனக்கு செஞ்சு முடிப்பீங்க, என் பிள்ளைகளுக்கு செஞ்சு முடிப்பீங்க ஆண்டவரே, என் படிப்புலையா, என் பிள்ளைங்க வேலையிலையா அற்புதம் நடக்குது, இந்த நேரத்தில் நடக்குது. இதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற ஒரு தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி கிரியை செய்வார்.
அவருடைய அனந்த ஞானம் இந்த அற்புதங்கள்ல வெளிப்படும். அவருடைய அனந்த ஞானம் பலமாய் அற்புதங்களை கொண்டு வரும். இந்த நாகம்மா நினைச்சிட்டான், இந்த இவ்வளோ பெரிய வியாதி, இவ்வளோ பெரிய கஷ்டத்துல நான் இருக்கும்போது இது ஈஸியா சுகமாகாது. எலிசா வந்து அப்படியே கர்த்தரை தொழுது கொண்டு ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி அப்படியே என்னை தொடும்போது தான் அற்புதம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் வார்த்தையினால் அற்புதங்களை செய்கிறவா. இப்போ நீங்க பிலீவ் பண்ணுங்க, நம்ம பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுடைய சரீரத்துல கர்த்தருடைய அந்த வார்த்தை இறங்கும் போதே சுகம் கிடைக்கும். இந்த நேரத்துல கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யும் போதே அந்த வார்த்தை வெளிப்படும் போதே சுகம் கிடைக்குது. ஆவியானவர் நம்மை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நான் பிலீவ் பண்றேன், எல்லா பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மாறுகிறது. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை உள்ள கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்க பினான்சியல் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை இப்பொழுது பரலோகத்திலிருந்து வருது. நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன். இந்த வேர்டு தாங்க அற்புதம். இந்த எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் நாகமானுக்கு அது பெருசா தெரிஞ்சது. ஆனா எலிசாவுக்கு அது பெருசா தெரியல. சாதாரணமா இன்னும் பார்க்க கூட இல்லை. உள்ள வந்து சொல்றாங்க, இத மாதிரி நாகமான்னு ஒருத்தன் வந்திருக்கான், சரி அவனை போய் எழுதுற ஸ்தானம் பண்ண சொல்லு. நல்ல கவனிங்க, எலிசாவினுடைய மைண்ட் எப்படி, எலிசாவினுடைய சிந்தை எப்படி. ஒருவேளை நம்ம சொல்லி நடக்காம போயிட்டா, ஏன்னா வந்திருக்கிறது சாதாரணம் அல்ல, சீரிய ராஜாவினுடைய அந்த படைத்தலைவன். அவனை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார் அப்படின்னு தான் இருக்கும். அவனுக்குள்ள உள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருக்கதான் செய்யுது. அதனாலதான் அவன் கிளம்பி வந்திருக்கிறான். அவனுடைய டிசீஸை பார்த்து எலிசா கேர் பண்ணவே இல்லை. நல்ல கவனிங்க, இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய மகிமை. இதுதான் ஹோலி ஸ்பிரிட் நம்மளை நடத்துகிற ஒரு விதம். இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டின் ஒரு மனுஷனை ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கிரியை. இந்த வேலையில இந்த ஆவி தான் நம்மளுக்கு வேணும். நம்ம பிரச்சனையை பெருசா பார்த்து அதை பெருசா இமேஜின் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அதையே சொல்லி நம்ம பழகி அப்படி ஆயிட்டோம். அப்படி இல்லை. எலிசா நாகமான பார்க்கவே இல்லை, பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். அது விஷயம் வந்து அதுதான். நான் எதுக்கு அதை போய் பார்த்துட்டு அதை பார்த்து என்ன செய்ய? என் வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. என் வார்த்தை அந்த சுகத்தை தரும். என் வார்த்தை அவனை குணமாக்கும். நல்ல கவனிங்க, இந்த வேர்டு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் அற்புதங்களினுடைய ஆணி வேர். உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அவங்க பலவீனப்பட்ட இடத்துல கை வச்சு, ஆண்டவரின் இதை சுகமாக்குகிறார், இதை குணப்படுத்துகிறார், இது அற்புதம் இதுல நடக்குது. அவங்க பிள்ளைங்க மேல கை வச்சு சொல்லுங்க, அவனுடைய வடிப்புல ஒரு அற்புதம் நடக்குது, அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குது, அவனுடைய எதிர்காலத்துல அற்புதம் இந்த நேரத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதத்தினுடைய யுகத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அற்புதங்களை காண்கிற மனுஷனா இருக்கிறேன். இனி எல்லாமே எனக்கு அற்புதம் தான். அற்புதமாய் நான் பார்க்க போறேன். அற்புதமான கிரியைகளை நான் பார்க்க போறேன். இந்த வேலையில ஆண்டவர் பலமாய் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். நீ சொல்லு, உங்க தலைமையில கை வச்சு சொல்லு, ஆண்டவரே எனக்கு அற்புதம் நடக்குது, ஆண்டவரே இந்த தீர்க்காயுசை கொடி அற்புதம் நடக்குது, ஆண்டவரே என்னை சுகமாக்குகிற அற்புதம் நடக்குது, ஆண்டவரே என் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு அற்புதம் நடக்குது, என் பிள்ளைகளுக்கு அந்த அற்புதம் இப்ப நடக்குது, இயேசுவின் நாமத்துல நடக்குது. அப்படியே என் வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த அற்புதத்தை ரிசீவ் பண்றேன், ஆண்டவரே அந்த அற்புதங்கள் எனக்கு நடக்கிறத நான் பிலீவ் பண்றேன், அந்த அற்புதங்கள் என்னை தொட்டு கொண்டிருக்கிறது, அந்த அற்புதங்களின் செய்கிற ஆவியானவருடைய வல்லமை என்னை நிரப்புகிறத நான் ஃபீல் பண்றேன், ஆண்டவரே அந்த அற்புதமான பிரசன்ஸை நான் உணர்றேன். எல்லாரும் உங்க தலைமையில கை வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி, ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்குகிறதற்காய் நன்றி, என் குடும்பத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இதுவரையிலும் தடைப்பட்ட காரியங்கள், இதுவரையிலும் நான் போராடி வேதனைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி அற்புதங்கள் நடக்குது. அற்புதங்களை நான் பிலீவ் பண்றேன். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்காதுன்னு பிசாசு உங்க மைண்ட்ல வைக்கிற அல்லது உங்களை இமேஜின் பண்ணி அந்த பிரச்சனையை பெருசா காமிக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இது எவ்வளவு ஈஸி உங்களுக்கு, இது எவ்வளவு ஈஸி. எலிசாவினுடைய மைண்டை தான் இப்ப நீங்க கேட்ச் பண்ண போறீங்க. எலிசாவினுடைய சிந்தனையை தான் நீங்க கேட்ச் பண்ண போறீங்க.
எலிசாவிக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அதே வல்லமை தான் இந்த நேரத்துல நமக்குள்ள இருக்குது. நீங்க உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இது எவ்வளவு ஈஸி, இதை செய்ய உமக்கு முடியும். எலிசா பார்க்க கூட இல்லை, நீ போய் சரி வந்துட்டா போய் வாங்க போய் மூழ்கிட்டு ஊரை பார்த்து போக சொல்ல, அவ்வளவு கேஷுவலாக பேசினார். இல்லை கவனிங்க, அதை நாகம்மானால சகிக்க முடியலை. நான் எப்படி நினச்சிருந்தேன், இவ்வளோ பெரிய போராடி என்னை சுகமாக்குவான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஈஸியாக போய் முழுக சொல்லும் போது பக்கத்தில் இருக்க அழகாக சொல்லுவான், இவன் என்ன சொல்லிட்டாரு, உங்களை வேற ஏதாவது பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் செஞ்சு தானே ஆகணும், இதை தான் நான் ஈஸியாக செஞ்சிட வேண்டியதானே. நல்ல கவனிங்க, அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு 7 தடவை மூழ்கின பொழுது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவன் மாறி சுத்தமானான். அப்புறம்தான் அந்த நாகம்மான் சொல்றான், அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷருக்கு திரும்பி வந்து, இது நல்லா கவனிச்சிங்கன்னா, யார் அற்புதங்களை பெற்றுக்கொள்வா, ரைட், ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்டு அதை கேட்ச் பண்ணணும். ஆண்டவரே இந்த அற்புதங்களை நீங்கள் செய்கிறீங்க முடியும் அப்படின்னு கேட்ச் பண்ணணும். செகண்ட் ஒன்று பெரிய விஷயம், இந்த அற்புதம் நீங்கள் எனக்கு செய்யும்போது உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இதில் தான் நிறைய பேர் கோட்டை விடுறோம், இதில் தான் நிறைய பேர்கிட்ட மிஸ்டேக் இருக்குது. சாட்சி சொல்லுவோம் அப்படின்னா எல்லாம் கொயட்டாக இருப்பது நம்மளுக்கு. இது என்ன இப்போ ஒன்றும் நம்மளுக்கு செய்யலை அப்படின்னு பெருசாக நம்மளுக்கு செஞ்சிட்டாரு, அப்படி இல்லை. இப்போவோ நடந்தது ஒரு அற்புதம் தானே. உங்களுக்கு அந்த அதில் எதுலையோ இருந்து கர்த்தர் உங்களை வியாதியிலேருந்து தூக்கி எடுத்துருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து ஒரு மீட்டிங்கில் சொன்னால் நம்ம குறைஞ்சி போயிடுவோமா? அந்த இடத்துல நம்ம மகிமைப்படுத்தும். இதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. விஷயமே இதுதான். இதை நம்ம செய்யறதில்ல. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்குரிய அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது, நம்மளுடைய இருதயத்தில் அது கொழுந்து விட்டு எரியும் போது, நீங்க அற்புதங்களின் யுகத்துக்குள்ள அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஷையா ஃபீல் பண்றோம். என்ன நம்ம அப்படி இந்த வீக்ல ஒன்றும் அப்படி நடந்த மாதிரி தெரில, இப்படி பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்றேன், நேற்று எல்லாம் இந்த நாகமான் நீ யோசிச்சு பார்த்தா, இவன் கூட்டத்தோட இப்ப இவன் ஒரு ஹையர் அத்தாரிட்டியில உள்ள மனுஷன். ஆனா திரும்பி வரும்போது அவன் இவனை யோசிச்சிருக்கணும், நான் போய் இப்படி இவன்கிட்ட பேசும்போது இந்த கூட்டத்தில் உள்ள எவனாவது ஒருத்தன் ராஜா கிட்ட போட்டு கொடுத்துட்டா என் வேலையை காலி பண்ணிடுவான்ல அப்படின்னு அவன் நினைக்கல. பட் இந்த உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க, 2 ராஜாக்கள் 5:15 அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷருக்கு திரும்பி வந்து அவன் சொல்றான், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இதை சொல்லும்போது அவனுடைய பதவியை பார்க்கல, அவனுடைய பொசிஷனை பார்க்கல, அவன் அடுத்து இதை நடக்கும்போது என்ன நடக்கும்னு பார்க்கல. ஆனா அவன் இன்னும் டீப்பா போய் ஒரு காரியத்தை சொல்றான். ஒரு காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிக்கணும், என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோயிலுக்கு போகும்போது நானும் கூட போக வேண்டியிருக்கும், இப்படி ரிமோட் கோயில்ல போறத இந்த காரியத்தை மட்டும் எனக்கு மன்னிக்கணும், கடவுள் மன்னிக்கணும்னு எலிசா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்போம். நல்ல கவனிங்க, இந்த அற்புதமை செய்யும் போது டோட்டல் சரண்டர் நாகம்மான்ட்ட இருந்தது. ஒரு அறிக்கை, திரும்பி வந்து அவ சொல்ற வேர்டு எவ்வளோ பெரிய வேர்டு. இன்னைக்கு இந்த நாட்கள்ல நம்ம ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் ஏன் தெரியுமா செய்யல? முதல் அற்புதத்துக்கே நம்ம என்ன பாத்திரவான்களா மாறல. இந்த அற்புதங்களை சொல்றதுக்கு, கர்த்தர் செஞ்ச நன்மைகள்ல பேசுறதுக்கு நம்ம தயங்குறோம். இதுதான் இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அதை அவங்க சரியா யூஸ் பண்ணலைன்னா அந்த திங்ஸை மறுபடியும் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்களா? அதை யோசிப்போம் இல்லையா? அதே ஒரு மைண்ட் தான் ஏசப்பாக்கும் இருக்கும். ஒரு காரியத்தில் அற்புதம் செய்யும் போது அவர் நம்ம கிட்ட கேட்கறது வேற ஒன்றும் கிடையாது, அதை பத்தி ஜனங்கள் முன்னாடி சொல்றியா, ஜனங்கள்கிட்ட அதை பத்தி பேசுறோமா, ஜஸ்ட் உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க கூட பேசிட்டு இருக்கிறவங்க, உங்க சர்க்கிளில் உள்ளவங்க, இதெல்லாம் இப்படிதான் நான் கடந்து வந்தேன், இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. நான் இப்போ அந்த மேம்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மாலாம் மேம் அவங்க ஒரு நாளைக்கு 6-7 கோயில் போயிட்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த ஊரில் இல்லாத பிரசாதமே இருக்காது, அத்தனையும் தட்டில் வச்சுருப்பாங்க.
நான்லாம் அதை விரும்பி சாப்பிடுவேன். நான் அப்படிதான் சொன்னேன். நான்லாம் விரும்பி சாப்பிடுவேன். டேஸ்ட்டா இருக்கும். மத்த பொங்கல விட அந்த பொங்கல் நல்லா தான் இருக்கும். நான் இவ்வளோ சொல்றேன். அப்படி இருந்ததிலிருந்து தான் நான் இன்னைக்கு ஜீசஸ ஏத்துக்கிட்டேன் மேம். அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள செய்வார். அவங்க அவ்வளோ ஒரு ஃபீலிங்கா அத கேட்டாங்க. நான் அவங்க அப்படி கேட்பாங்கன்னு கூட எதிர்பார்க்கல. ஸோ யார கர்த்தர் எந்த நேரத்தில தொடுவாரு? யார கர்த்தர் எந்த நேரத்தில பயன்படுத்துவாரு? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த வேலையில நம்மகிட்ட கேட்கிறது அதுதான். ஷேரிங் ரொம்ப முக்கியம். மனசுக்குள்ளே பூட்டி பூட்டி ஏன் இன்னொரு அற்புதம் நடக்கல? ஆண்டவர் நீ செஞ்ச அற்புதத்தையே யார்ட்டயும் சொல்லல. நான் தான் செஞ்சேன். நம்மளுக்கு என்ன கிறிஸ்டின்ட்ட சொல்றதுனால என்ன இருக்கும்? அதுக்காக நம்ம போய் மேடை போட்டு பிஜேபிட்டயே சொல்ல முடியும்? ஆ கிடைக்கிற சான்ஸ் ஒரு இடத்துல கிடைக்குதா? அந்த இடத்துல ஒருவேளை அவங்க பிலீவ் பண்றதுல கம்மியா இருப்பாங்க. ஒருவேளை அந்த காரியத்துல இத கர்த்தர் எப்படி தருவாருங்கிற யோசனையில இருப்பாங்க. இந்த இந்த அற்புதத்தை நாகமான் பைபிள் சொல்லும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோட் வேர்ட் சொல்றேன். இயேசு இந்த உலகத்துல வாழும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தம் 4ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், இயேசு எலிசாவினுடைய காலத்துல இஸ்ரவேலுக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் இருந்தாலும் சீரிய தேசத்தானாகிய நாகமானே இல்லாமல் ஒருத்தனும் சுத்தமாக்கப்படலை. இது பைபிள் அப்படியே இருக்கும். இயேசுவே சொன்னது மாதிரி இருக்கும். ஒருத்தனும் சுத்தமாக்கப்படலை. ஏன் இது சொல்றாருன்னா, ஒருத்தனுக்கும் அவரை மகிமைப்படுத்துகிற தாட் இல்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது இந்த அற்புதத்தை நான் உலகத்துக்கு சொல்லுவேன், ஊருக்கு சொல்லுவேன், ஜனங்களுக்கு சொல்லுவேங்கிற தாட் இல்லை. இந்த தாட் யாருக்கு இருக்குதோ ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணணும். இது ஒன்றும் கர்த்தருடைய பார்வைக்கு பெரிதானது அல்லன்னு நீங்க சொல்லும்போது, ரெண்டாவது இதை செய்ய கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேன்னு சொல்லும்போது அற்புதம் தன்னால நடக்கும். அதுதான் 2 வேதம் அற்புதங்களை செய்யறதுக்கு. நிறைய பேரை பார்த்தேன். அவங்க நேரத்துல அவங்க அற்புதங்கள் பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அதுக்கடுத்து ஒரு பெரிய ஃபாலோ அப் இருக்காது. அந்த அற்புதங்களை பத்தி ஜீசஸை ஃபாலோ பண்ண விட்டுருவாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனையில கஷ்டப்படுவாங்க. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு கிரியை. இந்த வேலையில் ஆண்டவர் நம்ம கூட சொல்றார், சின்ன காரியமா அதுல சாட்சி சொல்லுங்க, நேரம் எடுத்து சாட்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 2 நிமிஷம் அப்படியே நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை அற்புதங்களாய் நடத்துகிறப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை, மகிமையான கிரியைகளை நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்கிறோம் சாமி. நீர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அற்புதமாக எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. எங்களுடைய வேலையில், தொழிலில், ஊழியத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி எங்கள் கண்கள் அற்புதங்களை காணட்டும். நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துவோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை சொல்ல வைப்போம், ஏசப்பா எனக்கு இதை தந்தாங்கன்னு சொல்லி ஜனத்துக்கு முன்னாடி சொல்ல வைப்போம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய நாமத்தை உயர்த்துவோம். நாங்கள் இந்த வேலையில் உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறோம்ப்பா. எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அற்புதமாக எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.